சார் நீங்க சொன்னது போலவே நீதிபதி நடுநிலையா நின்று ஒரு உத்தரவு கொடுத்திருக்காருன்னு பட்டு ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லாவே என்ன ஒரு வாதம் வைக்கப்படுது அப்படின்னா நீதிபதி செந்தில்குமாரோட அந்த டிஎம்கே பின்புலம் அவங்களோட தாயார் வந்து டிஎம்கே எம்எல்ஏவா இருந்திருக்காங்க, அவங்களோட வீட்டு கல்யாணத்திற்குலாம் சிஎம் போயிருக்காரு, அதனால வந்து டிஎம்கேக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்திருக்காருன்ற மாதிரி ஒரு வாதம் முழுக்க சோசியல் மீடியா முழுக்க வைக்கப்படுது சார். இந்த வாதத்தை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல ஆட்ரிபியூட்டிங் நீங்க வந்து ஒரு வேர்டிக்ட இல்ல ஜட்ஜ வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம், இது தவறு இது சரின்னு சொல்லலாம். ஆனால் அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாளர்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்க மோட்டிவ் ஆட்ரிபியூட் பண்ணீங்கன்னா பண்றவங்க யாரா இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படலாம். இந்த விஜயினுடைய ரசிகர்களும் விஜயினுடைய தொண்டர்களுக்கும் அடிப்படை அரசியல் அறிவோ இல்ல அடிப்படை கான்ஸ்டிடியூஷனல் நாலேஜோ இல்லை. அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு ஜட்ஜியோடைய வீட்டுக்கு அவருடைய வீட்டு கல்யாணத்துக்கு முதல்வர் போறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம், எல்லா மாநிலங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். செந்தில்குமார் நீதியரசர் செந்தில்குமார் வீட்டுக்கு மட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் செல்லவில்லை, வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும். நிறைய ஜஸ்டிஸ் நிறைய நீதியரசர்களுடைய இல்ல திருமணங்களுக்கு சென்றிருக்கிறார். அதிமுகவினுடைய ராஜ்யசபா எம்பி திரு இன்பதுரை அவர்கள் சென்றிருக்கிறார். அப்ப அதிமுகவுக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்லிக்கலாமா? இதெல்லாம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோளாவே நான் சொல்றேன். நீங்க ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாமே தவிர எப்பொழுதுமே வந்து நீங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு மோட்டிவ் ஆட்ரிபியூட் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும். உங்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். இளைஞர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன், உங்கள் மீது ஒரு எஃப்ஐஆர் பதியப்பட்டால் உங்களுக்கு வேலைக்கெல்லாம் நீங்க வெளியில போக முடியாது, வெளிநாட்டுல போய் வேலை செய்ய முடியாது. இதே போன்றுதான் நிறைய இடங்கள்ல வந்து கூடங்குளம் போன்ற இடங்கள்ல வந்து நிறைய பேருக்கு பாஸ்போர்ட்டை முடக்கிட்டாங்க. அது வந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போக முடியாம போயிடுச்சு. சோ இளைஞர்கள் தயவு செய்து இது போன்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். ஒரு எஃப்ஐஆர் உங்க மேல வந்துருச்சுன்னா அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்றது எல்லாமே ரொம்ப கடினமான ஒரு காரியம். இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். இந்த விஷயத்துல வந்து டோன்ட் பிளே வித் ஃபயர். ஒரு எஃப்ஐஆர் வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை வந்து அப்படியே தலைகீழாக மாறிவிடும்.